வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, புளி, தனியா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு. இதை வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் கலந்து வச்சுட்டு நான் அதை எடுத்து போட்டுருவேன். எண்ணெய் கடாய் காஞ்சது, எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 பொடி போடணும். சரிங்களா? ஒரு 3 ஸ்பூன் வச்சிங்களா, போட்டு நல்லா வதக்கிக்குங்க. காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிக்கணும். எவ்வளோ வாழைத்தண்டு இருக்கோ இது தனியா போடுறோம். இப்போ வறுக்கிறதுக்கு தனியா போட்டுட்ருக்கோம். அதையும் வறுத்துருங்க. மிளகு, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு அதையும் சேர்த்து வறுத்துருங்க. நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியும் போட்டு கூட நல்லா வதக்கிடுங்க. வாழைத்தண்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு, தேவையான உப்பு, அந்த துவையலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பு போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி, இது வாழைத்தண்டு துவையல் சூப்பராக இருக்கும். வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் ஜாரில் போடும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி போட்டுருங்க. நம்ம எவ்வளோ வாழைத்தண்டு எடுத்துருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிடணும் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு அது கடுகு பொரிஞ்சது 2 கருவேப்பிலை அதில் போட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. தாளித்து அந்த துவையலில் கொட்டிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த துவையலை வச்சு தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாமே சாப்பிட்லாம். இந்த சாப்பாடுக்கு வந்து கருவாடு வறுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா முட்டை ஆம்லேட், செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சொல்வீங்க.